ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோலா மீன் சீசன் வந்துருச்சு. இப்போ கோலா மீன் நம்ம கோலா உருண்டை தான் போட போகிறோம். இதை வந்து மத்தி மீனுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதனால் நான் மத்தி மீனுன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோலாவை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி இந்த மாதிரி முள் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அதோட மத்தி மீன் அரைச்சதோடு நம்ம இதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தவா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து கோகோனட் ஆயில் தான் ஊற்றிருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிச்சா தான் சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு சின்ன சின்னதாக எடுத்து போடுங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டுங்க. 2 பக்கமும் ஃப்ரை ஆகி எடுத்துடும். சூப்பராக இருக்கும். தயிர் சோறு, லெமன் சோறு எல்லாத்துக்கும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே.